வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கிங் சாக்லேட்டை ஒரு மைக்ரோவேவ் பவுலில் போட்டிருக்கேன். இதை 1 மினிட் வச்சு மெல்ட் பண்ணி எடுக்கணும். சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு. இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஆற விடணும். அமுல் விப்பிங் க்ரீம் 200 ml எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் பவுடர்ட் சுகர், 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், 200 grams மெல்டட் சாக்லேட், இதெல்லாம் தேவை. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை நல்லா 10 minutes நம்ம ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணணும். இப்போ 10 minutes நல்லா அந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சாஃப்ட் பீக் இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த விப்டு க்ரீமில் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், மெல்டட் சாக்லேட், 1/2 கப் பவுடர்ட் சுகர் எல்லாம் போட்டிருக்கேன். இதை நல்லா 1 minute நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு ஐஸ்கிரீம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பவுலுக்கு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஓவர் நைட்டு வச்சு எடுக்கணும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஓவர் நைட் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசர்லேருந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சான்னு எடுத்து பார்ப்போம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இது எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஐஸ்கிரீமை இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. எவ்வளோ க்ரீமியாக ரிச்சான சாக்லேட் ஐஸ்கிரீமை நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.